மேகலாப்பா சொல்லுமா. இங்க அரசாங்க ஊழியர்களுக்கே சம்பளம் 80% போகுதுங்கிறாங்க. போன ஆட்சியில் சொன்னாங்க. அப்படி இருக்க இப்போ வந்து போராட்டம் பண்ணி அதுவும் கிட்டத்தட்ட மத்திய அரசுக்கு இணையா சம்பளம் வேணும்னு வேற கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியே செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? அம்மா இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தாமா சரியான ஒதுக்கீட்டுல 69 விழுக்காடு உழைக்கிற மக்கள் பணியில இருக்காங்க. பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து ஊழியர்களா இருக்கிறாங்க. ஒன்றியத்தை விட குறைவாதான் அரிய வகை ஏழைகள் அவர்கள் இருக்காங்க. அதுக்கு தான் வந்து ஐயோ போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செய்தியா கொண்டு வர்றாங்க. ஆனா இப்ப மாநில அரசு மாதிரி தானே மத்திய அரசு. அப்படியே அங்க பொருத்தி பாத்தீங்கன்னா அதுக்குன்னா இப்போதைக்கு இன்னைக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48 லட்சத்துக்கு மேல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க. பொதுத்துறை உட்பட்ட 77 லட்சம் பேர் பென்ஷன் தாரரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி. சரிங்களா? நம்ம வந்து மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வேணும்னு போராடிட்டு இருக்கோம். இங்கே மக்கள் நம்ம எல்லாம் பொதுத்துறையில இருந்தோம், ஒன்றிய அரசின் பொதுத்துறையில இருந்தோம். அதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவிச்சு நியாயமா பேசணும்ல. அப்ப ஒப்பிட்டு பாருங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க 80 விழுக்காடு அரிய வகை ஏழைகள் சொல்லக்கூடிய உயர் வகுப்பார், 20 விழுக்காடு கூட இல்லை அங்க பிசி எஸ்சி எஸ்டி ஊழியர்கள். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவின் அந்த வருவாயில யார் அதிகமாக பெறுகிறார்கள்? நம்ம போராடி 27 விழுக்காடு 57 விழுக்காடு கூடிய மக்கள் இருக்கிறாங்களா ஓபிசி, 27 விழுக்காடு அது ஒதுக்கீடு. ஆனா 7 விழுக்காடு கூட முழுமையாக சேரல. அடிமட்ட வேலையில இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்த்தா தான் 10-11 விழுக்காடு வருது. இப்படி இருக்கும்போது அப்ப எத்தனை கோடி ஊதியமா போகும்? நீயே கணக்கு போடுங்க. நம்ம எல்லாம் சொன்னா கூட இதாகும். அதற்காகத்தான் நம்ம இடஒதுக்கீடு இப்ப வந்து அங்க மத்திய அரசுகளுக்கு போயிடக்கூடாது. உழைக்கும் மக்கள்லாம் போறாங்க. அவர்களை எப்படி வடிகட்டுறது அப்படின்றதான் புதிய கல்விக் கொள்கையில இருந்து நீட்டில இருந்து 1008 நுழைவுத் தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு, பொது தேர்வு எல்லாம் வைக்கிறது ராசா. அதற்காக வடிகட்டிடணும், வரக்கூடாது போட்டிக்கு. அதனால போட்டிக்கு வராம இருக்கிறது தான் இத்தனை இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். பீகார் தேர்வு வருது. அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. தமிழகத்தை தமிழ்நாட்டை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. வேற வழி இல்லாம ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. எப்ப நடக்கும்னாலாம் சொல்ல முடியாது. இங்க இருக்கிற மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.